அன்பு நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் 13:11 பார்க்கும்போது, நான் புருஷனான போது குழந்தைக்கு ஏற்றவர்களை நான் ஒழித்து விட்டேன் என்று பரிசுத்தவான் சபைகளுக்கு அவர் சொல்லுகிறார். நான் குழந்தையாக இருக்கும்பொழுது நான் சாப்பிட்டது, சிந்தித்தினது, பேசுனது குழந்தைய போல. இப்போ நான் வளர்ந்துட்டேன். அந்த சுவாப்பு எனக்கு இருக்காது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும். புதுசாக ரட்சிக்கப்படும் போது எப்படி இருந்தோ அதே போல் நம்ம இருக்கக்கூடாது. வளர்ச்சி நமக்கு இருக்க வேண்டும். வேதத்தை வாசிப்பது, ஜெபம் பண்ணுறது, சபைக்கு போவது, சுவிசேஷத்தை சொல்கிறது, சபைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கறது, பிறருக்கு உப்பாகும் சாட்சியமாக வெளிச்சமாக இருப்பது. நீங்கள் அநேகர் பார்க்கும்போது வயசு பார்த்தீங்கன்னா 40 வயசு மேலே இருப்பாங்க, 30 வயசு, 50 வயசு மேலே. ஆனால் குழந்தைய போல தான் இருப்பாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில். இன்னும் போதர்கள் அவர்களை திருத்த வேண்டியதாக தான் இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு முதிர்ச்சி, நாளுக்கு நாள் வாரம் வாரம் வளர்ச்சி அடைய வேண்டும். நாம் அப்படி இருந்தால் தான் நம்முடைய அடுத்த சந்ததி என்ன பண்ண வளர்ச்சிக்கு நடத்த முடியும். இந்த உணர்ந்தவங்களும் கதிர ஆஸ்பத்திரி அளவு பட்டுக்கும்.